ஒன் ஹெல்த் கேர் ரீஹேப்போட நீங்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வி ஆர் ஸ்பெஷலைஸ்ட் இன் ஃபிசியோதெரப்பி அண்ட் ரீஹேபிலிட்டேஷன் சர்வீஸ். அறுவை சிகிச்சைக்கு பின்னரோ அல்லது ஒரு பக்கவாதம் போன்ற நோய்களுக்கு பின்னரோ ஒரு புனர்வாழ்வு, ஒரு நீண்ட கால ஒரு தேவைப்பாடு ஏற்படும் நோயாளர்களுக்கு நாங்கள் வந்து இன்வோர்ட் ஃபிசியோதெரப்பி. ஓகே, இப்போ எனக்கு ஒரு டவுட் வருது என்னென்னா, இப்போ ஒரு ஆள் ஆக்சிடென்ட்டோ இல்லாட்டி ஒரு ஸ்ட்ரோக்கோ அப்படியான வருத்தங்கள் வந்து ஒரு ஆளால் கொஞ்சம் இயலாமையான ஒரு கட்டத்துக்கு போயின்னு தானே இப்போ பெட் ரெஸ்ட்லேயே இருப்பினா நடக்க இயலுமான ஒரு டவுட்டாகவே இருக்கும். இப்போ அப்படியான ஆக்களை வந்து பழைய நிலைக்கு திருப்ப கொண்டுடலாம், அதாவது 100%. ஃபிசியோதெரப்பியை தாண்டி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா இப்போ எங்கள்கிட்ட டயட்டீஷியன், உணவு மற்றும் ஊட்டச்சத்து ஆலோசனை, மற்றது புனர்வாழ்வண்டைக்க இப்படி தான் நேராக கொண்டு வந்து இப்போ அந்த பேஷண்ட்ற தேவையை தாண்டி நாங்கள் கொண்டு வந்து ட்ரெட்மில்லையோ சைக்கிள்லையோ செய்யுங்கன்னு சொல்லிவிடையில. அது அப்போ முதல் பார்த்து அவரை பெட் சைட் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ வணக்கம் என் மக்கள், இன்றைக்கி இந்த வீடியோக்கு அங்கே வந்தாங்களாண்டா யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக தட்டாறு சந்திலேருந்து நீங்கள் சுடுகாட்டாளி பக்கம் போகிறீங்கண்டா ஒரு ஐயனார் கோயில் வரும். அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா ஜேடிஆர் ஹாஸ்பிட்டல்ன்ற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்து நாங்கள் குறிப்பாக இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு பார்ட்னர்ஷிப்பாக ஒரு புது விதமான ஒரு மருத்துவம் கொண்டு போய் கொண்டிருக்கு. அதாவது பார்த்தோம்னா ஏற்கனவே நான் கொழும்புல ஒரு வீடியோ போட்டுருப்போம், ஒரு 1 இயருக்கு முதல் போட்டிருப்போம். தி ஒன் ரிஹப் அண்ட் ஹெல்த் கேர் அண்ட் ஒரு ஹெல்த் கேரை பற்றி போட்டிருப்போம். ஸோ அவங்க பார்த்தோம்னா இப்போ 4வது பிரான்ச்சாக ஜெஃப்னாக்கு வந்திருக்கிறாங்க. குறிப்பாக இங்கே வந்து பார்த்தோம்னா மெயினாக அந்த பிசியோதெரப்பி, அதாவது ஒரு ஆக்சிடென்ட் பட்டு ஒரு நடக்கலாமல் இருக்கிறார்கள், இல்லாட்டி ஒரு ஸ்ட்ரோக் வந்து இல்லாட்டி ஏதோ ஒரு வருத்தங்களால் கை அசைவு கால் அசைவுகள் இல்லாதாக்களை பார்த்தோம்னா பிசியோதெரப்பி மூலம் அதை குணப்படுத்துகிற ஒரு சிகிச்சை வந்து பார்த்தோம்னா இங்கே கொண்டுருக்காங்க. நிறைய வகையான மிஷினரிஸ் எல்லாமே வந்து கொண்டு இருக்குது. அவ்வளோ கேட்டு தெரிஞ்சவங்களுக்கு போகிறோம் என்ன மாதிரியான மருத்துவ சேவைகள் இருக்குது. இப்போ இதை தாண்டி இப்போ இந்த பிசியோதெரப்பியை தாண்டி என்ன மாதிரியான மருத்துவ சேவைகள் வந்து இங்கே நேரடியாக வந்து பெற்றுக்கொள்ள சகல விஷயத்தை வந்து உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். மறக்காம வீடியோக்கு போகிறதுக்கு முதல் ஜெஃப்னா சேனல் இருக்கிறேன், புதுசாக வந்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வரேங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்களோட பேர்? என் பேர் தினேஷ் பாலச்சந்திரன். நான் வந்து ஒன் ரீஹேப் ஹெல்த் கேரோட ஃபிசியோதெரப்பி ஹெட்டாக இருக்கிறேன். ஓகே, கொழும்புல இருக்கீங்க? ஆமாம், கொழும்புல இருக்கேன். ஓகே, முதல்ல விஷயம் இப்போ யாழ்ப்பாணத்துக்கும் ஒரு பிரான்ச் வந்துருக்கு தானே, எத்தனையாவது பிரான்ச் என்ன மாதிரி இது ஆரம்பிக்கிறீங்க? ஸோ ஒன் ரீஹேப் ஹெல்த் கேரோட இது 4th பிரான்ச், ஜாஃப்னா பிரான்ச் வந்து 4th பிரான்ச். எங்களுக்கு ஏற்கனவே வெள்ளவத்தில் நாராயண்பேட்டால் ஒன்று இருக்குது, மவுண்ட் லெவனியாவில் ஒரு பிரான்ச் இருக்குது, 4th ஜாஃப்னாவில் தொடங்கி. ஓகே, ரைட். அதாவது இப்போ 4வது பிரான்ச்சை இன்னொரு ஹாஸ்பிட்டலோட பார்ட்னர்ஷிப் மாதிரி வந்திருக்கு அப்படியா? எஸ், ஜாஃப்னாவில் வந்து ஜேடிஆர் ஹாஸ்பிட்டலோட ஒரு இணைந்து ஒரு கொலாபரேஷனோட ஒன் ரீஹேப் இங்கே ஃபிசியோ செட்டப் ஸ்டார்ட் பண்ணி. ஓகே, முதலாவது விஷயம் இந்த ஹெல்த் கேர் அண்ட் ரிஹேபிலிட்டிஸ் அண்ட் வரைக்கும் ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும், என்ன செய்யணும் நீங்கள், என்ன மாதிரியான சர்வீஸ் இருக்குது உங்கள்கிட்ட? ஓகே, ஸோ ஒன் ஹெல்த் கேர் ரீஹேப்போட நீங்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வி ஆர் ஸ்பெஷலைஸ்ட் இன் ஃபிசியோதெரப்பி அண்ட் ரீஹேபிலிட்டேஷன் சர்வீசஸ். ஸோ அவுட் பேஷண்ட்டாக இல்லை நீங்கள் வந்து பேஷண்ட் வந்து வீட்டுக்கு போக முடியாத சூழ்நிலையில் ஒரு சர்ஜரிக்கு அப்புறமோ இல்லை ஒரு உடல்நலை குறையினால் பக்கவாதம் ஸ்ட்ரோக் மாதிரியான கேசஸில் வந்து ஸ்டே பண்ணி ஃபிசியோ எடுத்து ரீஹேப் பண்ணி அவங்க திரும்பி வீட்டுக்கு போகிற அளவுக்கு நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். அதே மாதிரி நாராயண்பேட்டாவில் இருக்கிற பிரான்ச்சில் வந்து அக்வா தெரப்பியும் பண்ணிகிட்ருக்குறோம். அதை தொடர்ந்து இப்போ 4வது பிரான்ச்சாக இங்கே ஃபிசியோதெரப்பி செட்டப் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, உங்கள்கிட்ட இருக்க சகல சர்வீஸும் ஜெஃப்னாலையும் வந்து பெற்றுக்கொள்ளலாம். கண்டிப்பாக. இப்போ ஜெஃப்னாவில் வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஃபிசியோதெரபிஸ்ட்டை வந்து மிஸ்டர் பானுஷன்ட்டு இருக்கிறாங்க. அவங்க தான் இன்சார்ஜாக இருந்து ஃபுல்லாக நடத்தி போக போகிறாங்க. ஓகே, இப்போ அதை பெரிய தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வணக்கம். வணக்கம். ஓகே, முதலாவது விஷயம் பிசியோதெரப்பி என்ற வரைக்கும் அதுக்கு நிறைய கேட்டகரி இருக்குன்னு தானே, அதில் நீங்கள் என்ன மாதிரியான இதை செய்து வந்து வாரீங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வெளிநோயாளர் பிரிவு, அதாவது அவுட் பேஷண்ட் கிளினிக்னு சொல்லுவோம். அது வெளியிலிருந்து நோயாளர்கள் வரும்போது அவர்களை பரிசோதித்து அவர்களுக்கு தேவையான மருத்துவத்தை வழங்குறது, இயன்முறை மருத்துவத்தை நாங்கள் கொடுப்போம். இதில் தான் செய்வீங்க அப்படி? இதுதான் எங்களோட வெளிநோயாளர்களுக்கான பிரிவு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் அறுவை சிகிச்சைக்கு பின்னரோ அல்லது ஒரு பக்கவாதம் போன்ற நோய்களுக்கு பின்னரோ ஒரு புனர்வாழ்வு, ஒரு நீண்ட கால ஒரு தேவைப்பாடு ஏற்படும் நோயாளர்களுக்கு நாங்கள் வந்து இன்வோர்ட் ஃபிசியோதெரப்பி, வோட் பேஸ்ட் ரீஹேபிலிட்டேஷன் சொல்லுவோம். அதை வந்து நாங்கள் வந்து இங்கே செய்கிறதுக்கு வோட்ஸ் வச்சுருக்கிறோம். அப்போ அதில் வெளிநோயாளர்களுக்கான இன்வோர்ட் ஃபிசியோதெரப்பி செய்வோம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கான இயன்முறை மருத்துவம், இப்போ இயன்முறை மருத்துவம் தேவைப்படுற குழந்தைகள் பீடியாட்ரிக் ஃபிசியோதெரப்பி என்று சொல்லுவோம். அதுபோல் வயோதிபர்களுக்கான
இயன்முறை மருத்துவம், ஜீரியாட்ரிக் ஃபிசியோதெரப்பி என்று சொல்லுவோம். விளையாட்டு வீரர்களுக்கான ஃபிசியோதெரப்பி, இப்போ விளையாட்டில் ஏற்படக்கூடிய காயங்கள், பிடிப்புகள் போன்ற விளையாட்டு வீரர்களுக்கான ஃபிசியோதெரப்பி, நரம்பு சார் நோய்களுக்கான நியூரோ ரிஹாபிலிட்டேஷன் என்று சொல்லுவோம், நரம்பு நோயாளர்களுக்கான இயன்முறை மருத்துவம் போன்றன இங்கே வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ எனக்கு ஒரு டவுட் வருது என்னென்னா, இப்போ ஒரு ஆள் ஆக்சிடென்ட்டோ இல்லாட்டி ஒரு ஸ்ட்ரோக்கோ அப்படியான வருத்தங்கள் வந்து ஒரு ஆளால் கொஞ்சம் இயலாமையான ஒரு கட்டத்துக்கு போயின்னு தானே, இப்போ பெட் ரெஸ்ட்லேயே இருப்பினா நடக்க இயலுமான ஒரு டவுட்டாகவே இருக்கும். இப்போ அப்படியான ஆக்களை வந்து பழைய நிலைக்கு திருப்ப கொண்டுடலாம், அதாவது 100%. இப்போ நீங்கள் 2 கேள்வி கேட்டிருக்கீங்க, 2ஐயும் வந்து வேறு வேறு மாதிரி பார்க்கணும். இப்போ ஆக்சிடென்ட்னு சொல்லிக்க அது இப்போ அவருக்கு ஒரு முறிவு இருக்கலாம். அப்போ அந்த முறிவுன்னு சொல்லிச்சுன்னா அப்போ போஸ்ட் சர்ஜரி, அப்போ போஸ்ட் சர்ஜரிக்கு பிறகு இப்போ எங்களுக்கு வந்து அவருக்கு ஒரு ஃப்ராக்சர் தான் ஆயிடுச்சுன்னு சொல்லிச்சுன்னா அது 100% வந்து எங்களால் ரிஹாப் கொடுக்க இயலும். இப்போ இனி ஸ்ட்ரோக்குன்னு சொல்லிச்சுன்னா இனி இந்த ஸ்ட்ரோக்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கொம்மனாக அது ஒரு ஸ்ட்ரோக் வேர்டுன்னா நாங்கள் சொல்கிறோம். ஆனால் இப்போ ஒரு பேஷண்ட்டும் வந்து பாதிக்கப்படுற அளவு வித்தியாசமாக இருக்கும். அப்போ அவங்களோட பாதிப்புகள அளவை பொறுத்து அவங்களோட புனர்வாழ்வு வந்து வித்தியாசப்படும். அதாவது ரிஹாப் பொட்டன்ஷியல் வித்தியாசமாக இருக்கும். அது வந்து உறுதியாக இவர் வந்து இந்த அளவுக்கு வருவார்ன்ற மாதிரி நாங்கள் ஒரு பொதுவான ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. ஓகே, பட் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அன்றாட இயங்கக்கூடிய அளவுக்கு கொண்டு மேக்ஸிமம் ரிஹாப் பொட்டன்ஷியல் எங்களால் கொடுக்க முடியும். ஓகே, இதை தாண்டி வேறு என்ன மாதிரி சர்வீசஸ் வந்து இங்கே இருக்குது? ஃபிசியோதெரப்பி. இப்போ ஃபிசியோதெரப்பியை தாண்டி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா இப்போ எங்கள்கிட்ட டயட்டீஷியன், உணவு மற்றும் ஊட்டச்சத்து ஆலோசனை, ஸ்பீச் தெரப்பி, பேச்சு சிகிச்சைன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில்சார் சிகிச்சை, ஒக்கியூபேஷனல் தெரப்பின்னு சொல்லுவாங்க. இப்போ டயட்டீஷியன், அப்போ ஊட்டச்சத்து ஆலோசனைன்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இப்போ ஒரு நீரிழிவு நோயாளராக இருக்கலாம் அந்த மாதிரி, அல்லது ஒரு கொலஸ்ட்ரால் பேஷண்ட், கிட்னி பேஷண்ட்ஸ், அந்த மாதிரி அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு உணவு பட்டியல்கள் வைத்தியர்கள் பரிந்துரைக்கலாம். டயட் சார்ட் அந்த மாதிரி இப்போ வந்து அவங்க எந்தெந்த மாதிரியான உணவுகளை எந்தெந்த அளவுகளில் உள்ளெடுக்கணும், எந்த மாதிரியான உணவுகளை உள்ளெடுக்கணும், எந்த மாதிரி அளவுகளில் உள்ளெடுக்கணும்ன்றதை அவங்க டயட்டீஷியன் மதிப்பீடு செய்து அந்த நோயாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டயட்டீஷியன் வந்து இப்போ எங்களோட ஃபிசியோதெரப்பியோட இணைந்தும் வேலை செய்வாங்க. எப்படி என்று சொல்லிச்சுன்னா இப்போ ஒரு உடல் பருமனான ஒரு ஆள் வந்து எங்கள்கிட்ட வரலாம், நான் வந்து இந்த உடல் எடையை குறைக்கணும் என்று சொல்லி வருவார். அப்போ அவருக்கு வந்து 2 விஷயமும் தேவைப்படும். இப்போ ஃபிசியோதெரப்பியும் தேவை, டயட்டீஷியன் ஆலோசனையும் தேவை. அதாவது ஃபிசியோதெரப்பியும் டயட்டீஷியனும் இணைந்து தான் அந்த வேலையை நாங்கள் செய்வோம். அதாவது இப்போ பேஷண்ட் வந்து எந்த மாதிரியான உணவுகளை எடுக்கணும், எந்தெந்த அளவுகளில் எடுக்கணும் என்றதை டயட்டீஷியனும், அவர் எந்தெந்த மாதிரி வேலைகள் செய்ய வேணும், என்னென்ன மாதிரி செயற்பாடுகள் செய்ய வேணும், எவ்வளவு நேரம் செய்ய வேணும் என்ற விஷயங்களை ஃபிசியோதெரப்பியாலேயும் கண்காணிப்போம். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஸ்பீச் தெரப்பி என்று சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பீச் தெரப்பி என்ன செய்வாங்கன்னா, இப்போ ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் எங்களுக்கு வராங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் வந்து இப்போ அவர் பாதிக்கப்பட்டதை பொறுத்து இப்போ அவருக்கு வந்து அவர் உணவு உள்ளெடுக்கிறது வந்து தொண்டையில் இருக்கிற தசைகள் வந்து தளர்வடைகிறதால அவருக்கு வந்து விழுங்குறதுல வந்து பிரச்சனை இருக்கலாம். அப்போ அதனால் அவருக்கு வந்து இந்த மூக்கினூடாகவோ இந்த வயிற்றினூடாகவோ நேரடியாக இறப்பைக்கு ஒரு குழாய் ஒன்று செலுத்தி உணவு செலுத்த வேண்டி வரும். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கதைக்கிறதுக்கும் அவர் வந்து ஆரம்ப காலங்களில் சிரமப்படலாம். அப்போ அது தொடர்பாக வந்து எங்களுக்கு ஸ்பீச் தெரப்பிஸ் தான் வந்து எங்களுக்கு உதவி செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் இனி ஒக்கியூபேஷனல் தெரப்பி என்று பார்க்கும்போது இப்போ ஒரு உதாரணமாக நீங்கள் ஸ்ட்ரோக் எடுங்க. இப்போ ஸ்ட்ரோக்குன்னு வரும்போது இப்போ அவருக்கு முக்கியமாக ஃபைன் மோட்டர் மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ கைகளினுடைய அசைவு, அப்போ அவர் எப்படி இப்போ ஸ்ட்ரோக்கால் பக்கவாதம் ஒரு உடலின் ஒரு பகுதி பாதிப்படையும் போது கையும் பாதிப்படைந்து காலம் பாதிப்படையும். அப்போ கையினுடைய மிக நுணுக்கமான அசைவுகளையும் வந்து கண்காணிக்கக்கூடிய வேலைகளை எங்கள்கிட்ட இருக்கிற ஒக்கியூபேஷனல் தெரப்பிஸ்ட் வந்து பார்த்து கொள்ளுவாங்க. அதனுடைய கையினுடைய திறன்கள், கையினுடைய ஒரு அன்றாட வேலைகளுக்கு கை எப்படி அவர் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்குது, அன்றாட வேலைகளை அவருக்கு எப்படி செய்கிறேன்னு சொல்லி கொடுக்குற விஷயங்களை ஒக்கியூபேஷனல் தெரப்பிஸ்ட் பார்ப்பாங்க. தாண்டி இப்போ சகல விதமான அந்த ஓட் வசதிகள் எல்லாமே இருக்குது தானே இப்போ நோயாளர்களுக்கு நிறைய நீங்கள் சகல வசதிகள். இப்போ சில நோயாளர்கள் வந்து முன்னர் சொன்னது போல் இப்போ அவங்களுக்கு இங்கே தங்கி இருந்து தான் சிகிச்சை எடுக்க வேண்டிய தேவை இருந்தால் அவங்க தங்கி நிற்பதற்கான சகல ஏற்பாடுகளும் இங்கே செய்து தரப்படும். ஓகே,
பெற்று ஒரு வார்டில் இருந்து ஒரு அட்டாச் பாத்ரூம்லேருந்து சகல வசதிகளை வந்து இங்கே பெற்றுக்கொள்ளலாம். அட்டாச் பாத்ரூம், கம்ஃபர்டபுளான பெட்ஸ், ஏசி ரூம்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ வெளிநோயாளர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வெறின வேண்டாம், அவன் ப்ரொசீஜர் என்ன மாதிரி இருக்கும்? ஒரு நோயோட ஒரு ஆள் வாரண்டா என்ன மாதிரி பார்த்துக்கொள்வீங்க, ட்ரீட் பண்ணுவீங்க? இப்போ முதல் வந்து ஒரு நோயாளர் வாரன்னு சொல்லி சொன்னால் நோவோட, இப்போ அது என்ன மாதிரியான நோ, அவருக்கு இயன் மருத்துவம் தான் முதல் தேவையா, இல்லாட்டி அவருக்கு வேறு எதுவும் தேவை இருக்கான்னு நாங்கள் முதல் அவரை அசஸ் பண்ணி எடுக்கணும். அதாவது ஃபிசியோதெரப்பி அசஸ்மெண்ட்னு சொல்லுவோம். அப்படி அவருக்கு இயன் மருத்துவம் மூலமாக அவருக்கு அந்த நோயை, அந்த ஒரு வரியை எங்களால் சரி பண்ண இயலுமென்று சொல்லி சொன்னால், எங்கள்கிட்ட எலக்ட்ரிக்கல் மொடாலிட்டிஸ் இருக்குது. அதாவது அவருடைய ஒரு டாக்டர்ஸ்கிட்ட போனோம்னு சொல்லி சொன்னால் அவங்க பெயின் கில்லர்ஸ் பாவிக்கிற மாதிரி வித்தவுட் பெயின் கில்லர்ஸ் எங்கள்கிட்ட எலக்ட்ரிக்கல் மொடாலிட்டிஸ் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இது இஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரிக்கல் மசில் ஸ்டிமுலேஷன். அதே மாதிரி ஐஎஃப்டி மிஷின் இருக்குது, ஐஆர் லேம்ப் இருக்குது. அப்போ இதுகளை நாங்கள் வந்து அவர் வலி நிவாரணத்துக்காக நாங்கள் பாவிச்சு கொள்வோம். அது மட்டும் இல்லாமல் அல்ட்ராசவுண்ட் தெரப்பி மிஷின் இருக்குது. விளையாட்டு வீரராக இருக்கலாம், இப்போ விளையாட்டு நேரத்தில் அவருக்கு வந்து ஒரு காயத்தினால் வந்த நோவாக இருக்கலாம், தசப்பிடிப்பாக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு விளையாட்டில் இருக்கிற ஒரு வீரருக்காக நாங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கே டேப்புன்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரியான டேப் செய்து கொள்ளக்கூடிய வசதிகளும் எங்கிட்ட இருக்குது. ஓகே, இப்போ இந்த பெயின் சம்மந்தமாக சில விஷயங்களும் சொல்லியிருக்கீங்க. இப்போ ஒரு பேஷண்ட்டை வந்து ரிஹேப் பண்ண போகிறீங்கன்னா அவங்க என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்டுகள் இருக்குது, ஃபெசிலிட்டிஸ்? இப்போ வந்து ரிஹேப்னு சொல்லிச்சுன்னா, இப்போ எங்களுக்கு வந்து ரிஹேப் யூனிட் ஒன்று இருக்குது, அதாவது ஆக்டிவிட்டி ரூம் ஒன்று வச்சுருக்கோம். அதில் வந்து அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எங்கிட்ட இருக்குது. சைக்கிளிங் மிஷின் இருக்குது, ஸ்டேஷனரி சைக்கிள் இருக்குது, ட்ரெட்மில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவர்களுக்கு வந்து இப்போ மொபிலிட்டி இம்பியார்டாக இருந்தால் வந்து நாங்கள் வந்து வாக்கர் வச்சுருக்கோம், குவாட்கேன் வச்சுருக்கிறோம், மற்ற புலி சிஸ்டம் வச்சுருக்கிறோம், பேரலல் பார் இருக்குது, ஜிம் போலுகள் இருக்குது, எக்ஸசைஸ் போல்ஸ் இருக்குது, டெரா பேண்ட்ஸ் இருக்குது. அந்த மாதிரியான புனர்வாழ்வுக்கு தேவையான உபகரணங்கள் எங்கள்கிட்ட இருக்குது. அப்போ அதுகளை வச்சு நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது புனர்வாழ்வண்டைக்கு இப்படி தான் நேராக கொண்டு வந்து இப்போ அந்த பேஷண்ட்ற தேவையை தாண்டி நாங்கள் கொண்டு வந்து ட்ரெட்மில்லையோ சைக்கிள்லையோ செய்யுங்கன்னு சொல்லி விடையிடாது. அப்போ முதல் பார்த்து அவரை பெட் சைட் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ அவருக்கு முதல் ஆரம்ப காலங்களில் பெட் சைட் எக்ஸசைஸ் தான் கொடுக்க வேண்டி வரலாம். அப்போ அதை முதல் ஒரு தனிப்பட்ட அவருடைய அறையில் ஆரம்பிக்கப்பட்ட இயன் மருத்துவம், பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ஆக்டிவிட்டி ரூமில் உபகரணங்களை பாவிக்கக்கூடிய அளவுக்கு அவரை கொண்டு வரலாம். ஓகே, வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? என் பேர் சுஜா. ஓகே, முதலாவது விஷயம் நாங்கள் ஏற்கனவே அந்த ரிஹேபிலிட்டிஸ் பற்றி பார்த்துட்டோம். உங்களோட சர்வீசஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது இந்த ஜேடிஆர் ஹாஸ்பிட்டலில்? நாங்கள் வந்துன்னா 24 hours டாக்டர் சர்வீஸ், நர்சிங் சர்வீஸ், மற்றது மெடிக்கல் சர்வீஸ் எல்லாமே 24 hours கொடுக்குறோம். மற்றது புக்கிங்கின் படி கன்சல்டன்ட் சர்வீஸும் நாங்கள் செஞ்சு கொண்டு இருக்கோம். ஓகே, ஒரு டைம் ஒன்று புக் பண்ணி எடுத்து செய்கிறோம். இந்த டாக்டர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறபடியாக நாங்கள் ஆஃப்டர் 4 தான் அவங்க கன்சல்டன்ட் டைம் தருவாங்க. அந்த கன்சல்டேஷனின் படி நாங்கள் எல்லா கன்சல்டன்ட்மே இங்கே செஞ்சு கொண்டு இருக்கோம். மற்றது வந்து இப்போ இந்த ஃபிசியோதெரப்பியும் வந்து நாங்கள் இப்போ இவங்க வந்து எங்களோட ஜாயின் பண்ணி செய்கிறோம். அதில் வந்து அவங்க வந்து சர்ஜரி செஞ்சுட்டு அதுக்கு பிறகு அவங்களுக்கு தேவையான மெடிக்கல் சர்வீஸாக இருக்கட்டும் எல்லா சர்வீஸுமே நாங்கள் செய்கிறோம். இது வந்து ஒரு ரீஹேபிலேஷன் மாதிரி, அதாவது புனர்வாழ்வுன்ற மாதிரி தான் செய்கிறோம். அதுக்கான மெடிக்கல் சர்வீஸ்லேருந்து அவங்களுக்கு தேவையான எல்லா சர்வீஸுமே நாங்கள் செய்கிறோம். நீங்களே செய்துருக்கீங்க. ஓகே, இப்போ யாராச்சும் தேவையான ரெண்டு இது சம்மந்தமாக தேவைன்னா 24 hours எங்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்குது. நாங்கள் செஞ்சு பண்ணுறோம். ஓகே, ரைட். நீங்கள் புக் பண்ண போகிறீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் நம்பர் அதுக்கு தொடர்பு கொண்டு புக் பண்ணுறோம். ஓகே, நம்பர் எல்லாம் ஆகாதானே கீழே போட்டுக்கலாம், நீங்கள் தேவைன்னா செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நன்றி.